எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி தான் நெய்யப்பம். நெய்யப்பம் பழைய காலத்துல நெய்யில தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால அது யாருமே அந்த அளவுக்கு செய்யறது இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த நெய் வேஸ்ட் ஆகி போயிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் நெய்யப்பம் செய்யறாங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிடலாம். நான் செய்யறது தேங்காய் எண்ணெயில். எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். 2 கப்பு அரிசி எடுத்துருக்கு, பச்சை அரிசி. எந்த பச்சை அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பச்சை அரிசி தான் எடுக்கணும். இது நல்லா கழுகி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கான வெல்லம் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப்பு வெல்லம் தான் நான் எடுத்திருக்கு இனிப்புக்காக. அது கூட 1/2 கப்பு தண்ணி. இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். இது கொஞ்சம் கூடி அதிகமாகவும் கூடாது, கம்மியாகவும் கூடாது. நல்லா ஒரு டைம் இதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இதில் மெல்ட் ஆகணும். கொதிச்சு இந்த வெல்லம் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் மெல்ட் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் ஒன்ஸ்டைம் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. அந்த வெல்லம் ஆற வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் ரெடி பண்ணணும். 3 டீஸ்பூன் நெய். சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அந்த நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. இதே மாதிரி கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கணும். லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிக்கும் போது மாற்றி வச்சுக்கோங்க. அந்த வெல்லமும் இந்த தேங்காயும் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா கழுகி வடிகட்டி எடுக்கணும். இதில் தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நெய்யப்பம் பண்ணுறதுல. அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இந்த அரிசிக்குள்ளே இருக்கிற எல்லா தண்ணியுமே போனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொடுக்குறேன். நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நம்ம நெய்யப்பத்துக்கு. அதே மாதிரி இது அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஜாகரி சிரப், சர்க்கரை இல்லை வெல்லத்தோட சிரப் தான் ஊற்றி இருக்கு. இது ஊற்றி தான் நம்ம அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இது ஊற்றும் போது 1/2 கப்பு தண்ணி இதுக்கு கரெக்டாக தான் இருக்குது, எப்பவும் செய்யறது தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த அரிசியோட லெவலும் இந்த வெல்லத்தோட லெவலும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒன்றா ஊற்றாதீங்க, சில டைம் அதிகமாக போயிடும். இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றி இருக்கு. ஊற்றினதுக்கப்புறம் பாருங்க, நம்ம வெல்லத்தோட லெவலும் இந்த அரிசியோட லெவலும் இதே மாதிரி லெவலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். வெல்லம் அதிகமாகக்கூடாது. நீங்கள் ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு தோணிருச்சுன்னா அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இதுக்குள்ளே ஊற்ற வேண்டிய அந்த ஜாகரி சிரப்போட அளவு மாற்றி மாற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் சாஃப்டாக ஓரமாக கிறிஸ்பியாக இருக்கிற இந்த நெய்யப்பம் தண்ணிக்கு அதிகமாயிருச்சுன்னா இந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த அரிசியும் அந்த ஜாகரி சிரப்பும் வெல்லத்தோட அதுவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கு. வெல்லம் ஊற்றி அரைச்சதுனால இது சீக்கிரம் நல்லா அரையாது, கொஞ்சம் துருதுருன்னு இருக்கும். நம்ம இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ரவா சைஸு தெரியுது இல்லைங்களா? அது எல்லாமே அரிசி தான், நல்லா அரையலை. நம்ம நெய்யப்பத்துக்கு அரைக்கும் போது இதே மாதிரி வேணும், ஃபைனாக அரைக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் வெல்லம் ஊற்றி அரைக்கும் போது இதே மாதிரி தான் அரையும், சீக்கிரம் அரையாது. அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இது இப்போ கையில் தொட்டு பார்த்தா நம்ம ரவையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைஸில் தான் இந்த அரிசியோட இந்த கிரிட்ஸ் எல்லாம் நம்ம கையில் தெரியும். பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் கரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. எதுன்னு சொல்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருத்த எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன் கழுவி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, அது 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக உப்பு, அந்த டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்ச அந்த தேங்காய் நெய்யோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் ஃபுல்லாக அந்த மாவில் கரையணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடிட்டு ஒரு 4 மணி நேரம் நான் மாற்றி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு ரெடியாக இருக்குது.
மாவு ஊத்துறதுக்கு இதே மாதிரி குழிவான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. முதல்ல நம்ம ஊத்தி எடுத்து வச்சதோட இந்த 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பாருங்க இந்த மாதிரி கட்டியா இருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அப்பவே காமிச்ச மாதிரி ஆகி போடும் நம்ம நெய்யப்பம். அதனால மாவு எண்ணெயில் ஊற்றும் போது இதே மாதிரி தான் இருக்கணும். பார்த்து பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நெய்யப்பம் வந்து எப்பவுமே இதே மாதிரி குழிவான ஒரு சட்டியில் தான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட அது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டான ஷேப்பில் நெய்யப்பம் கிடைக்கும். தேவையான அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. இதோட மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஒரு 15 செகண்டுக்குள்ளே நம்ம நெய்யப்பம் வந்து இந்த எண்ணெய்க்கு மேலே வந்துடும். இப்போ பாருங்க இது வந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்கு, வந்துருச்சு. இப்போ இப்படி வந்த உடனே நீங்கள் வந்து திருப்பி போடக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் இந்த கொதிக்கிற எண்ணெய் வந்து மேலே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து மேலே இருக்கிற அந்த லேயரும் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். உடனே திருப்பி போட்டுருச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த மாவு வந்துட்டு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2-3 டைம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம நெய்யப்பம் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நெய்யப்பம் வந்து ரெடியாக இருக்கு. இன்னொன்று, இதே மாதிரி நெய்யப்பம் ஊற்றும் போது தீ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஊற்றிட்டு இந்த நெய்யப்பம் வந்து இந்த எண்ணெய்க்கு மேலே வரும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேகிற வரைக்கும் நெய்யப்பம் லோ ஃப்ளேமில் இருந்து தான் வேகணும். ஒரு நெய்யப்பம் நம்ம பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிடலாம். இன்னொரு நெய்யப்பம் செஞ்சு காமிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அது கிளியர் ஆகிடும். மாவு ஊற்றிட்டேன். ஒரு 15 செகண்டுக்குள்ளே இது வந்து மேலே வந்துடும். இதே மாதிரி மேலே வந்து சூடான எண்ணெய் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து மேலேயும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நெய்யப்பத்தோட கலர் வந்து இதே மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடில் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்பெஷல் நெய்யப்பம் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து நெய்யில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சா நாளைக்கு கூடி சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் கெடாமல் அப்படி இருக்கும். இதோட ஓரம் பாருங்க கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். சூடான டீ கூட குடிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இப்போ இதை நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரொம்ப சூடாக இருக்கு, இருந்தாலும் நான் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ஓரமாக வந்து கிறிஸ்பியாக இருக்கு. இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.